வணக்க நேயர்களே, மற்றொரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலேயே இணைந்திருக்கின்றோம். சனிக்கிழமை மாலை பொழுதில் துறைக்கப்பால் நிகழ்ச்சியூடாக பல்வேறுபட்ட துறை சார்ந்த பிரமுகர்களையும் அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை எங்களுடைய நேயர்களோடு பகிர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு பிரமுகர்களும் இந்த சமூகத்திலே தங்களுடைய துறை சார்ந்து மிகப்பெரியதொரு பயணத்தை மேற்கொண்டு அவர்களுடைய அனுபவங்களை தற்போது அடுத்த தலைமுறைக்கு கற்பித்து வருகின்ற ஒரு மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பான பணிகளை மேற்கொண்டு வருபவர்களாக இருப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாரமும் நாங்கள் அவ்வாறான ஒரு பிரமுகரோடு இன்று எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் எங்களுடைய பிரமுகரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற நேரம். இன்று எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் நடன ஆசிரியை திருமதி சசிகலா ராணி ஜெயராம் அவர்கள். அவரை நாங்கள் முதலிலே நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஏலவே நான் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிலே நாங்கள் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தினுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்று வருவது வளமையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே உங்களை ஒரு நடன ஆசிரியாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே இன்று அறிமுகப்படுத்தியிருந்தாலும் உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை உங்களிடமிருந்தே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக விரும்புகின்றோம். உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு சுருக்கமாக வழங்கக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. 2004 நாங்கள் உத்தியோகபூர்வம் இல்லாமல் எங்களோட கலார்ப்பண நாட்டிய நிலையத்தை ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு பிற்பாடு 2007 உத்தியோகபூர்வமாக எனது குரு திருமதி கலாபூஷணம் திருமதி கமலா ஞானதாஸ் அவங்கள அழைச்சி அவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த கலார்ப்பண நாட்டிய நிலையம் என்ற பேரை நாமத்தை சூட்டி இந்த கலார்ப்பண நாட்டிய நிலையத்தை இன்று வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனது குரு திருமதி கமலா ஞானதாஸ் அவங்களுடைய இன்ஸ்டிடியூட் அதோட பேர் பரத கலார்ப்பணா. அப்போ என்னுடைய ஆசிரியர் என்னோட நல்ல விருப்பம். அதனால் அவங்களோட பரத கலார்ப்பணான்ற நாட்டிய நிலையத்தை கலார்ப்பணா நாட்டிய நிலையம் என்று சொல்லி எனக்கு பேர் சூட்டி நாமம் சூட்டி தந்து என் கையில் தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதை நான் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கேன். அது மாதிரி என்னுடைய நான் பாடசாலையில் கற்றுக்கொண்டிருக்கிற நேரம் இந்த டான்ஸை பரதநாட்டியத்தை மிகவும் விருப்பத்தோடு பயின்று கொண்டிருந்தேன் நான். அப்போ எனக்கு அங்கேயும் நல்ல ஒரு குரு கிடைச்சாங்க. அவங்களோட பேர் கலாபூஷணம் கமலேஸ்வரி தவராஜரட்னம். அவங்கள்ட்ட தான் நான் ஆரம்பத்தில் பாடசாலை குருவாக கொண்டு அவங்கள்ட்ட இந்த பரதநாட்டியத்தை நான் படித்து வந்தேன். நான் அதுக்கு பிறகு நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணி கொண்ட மாதிரி என்னுடைய குரு திருமதி கமலா ஞானதாஸ் அவங்கள்ட்ட தான் நான் தொடர்ந்து படித்து பாடசாலை காலத்தை முடித்த பிறகு நான் இந்த A-level படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அந்த நேரம் எனக்கு அந்த நடனத்துறையே தெரிவு செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வம். காரணம் இந்த குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய பரம்பரையில் இருக்கிற என்னுடைய மூதாதையர் எல்லாம் இந்த கலையோட சம்மந்தப்பட்டவங்க தான். அதனால் எனக்கு இது என்னோடே சேர்ந்துட்டது ஒன்று எனக்கு தெரியலை. அதை நான் மேற்கொண்டு A-level அட்வான்ஸ் லெவலில் கூட நான் இந்த பரதநாட்டியத்தை தான் கற்றுக்கொண்டு நான் அதுலேயும் தேர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் ஒரு 1 year அப்படி போயிட்டு கொண்டிருக்கக்குள்ள சுவாமி மட்டக்களப்பில் சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரி, அதாவது இப்போ சுவாமி விபுலானந்தா அழகியல் கற்கைகள் நிர்வாகம் என்று சொல்லி அதை கேம்பஸோட ஜாயின் பண்ணி இப்போ அது பயணித்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு முதல் அது இந்து கலாச்சார மினிஸ்ட்ரிக்கு ஊடாக இருந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நான் பரதநாட்டிய டிப்ளோமா அந்த டிப்ளோமா கல்வியை பயின்றேன். அப்போ பரதநாட்டியம் பயில்ற ஆக்கள் மட்டக்களப்பில் மிச்சம் குறைவாக இருந்தது. என்னோட சேர்ந்து என் பேட்சில் 3 பேர் நாங்கள் படித்து கொண்டோம். அதுலேயும் நான் செகண்ட் அப்பரில் பாஸ் பண்ணி அந்த கலையை வளைக்கணுமென்ற ஆர்வத்தோடு தான் படித்து அந்த ஒரு நிலைமைக்கு வந்தேன். அதுக்கு பிறகு அப்படி ஒரு உயர் பிரிவில் நான் பாஸ் பண்ண காரணத்தால் எனக்கு அங்கேயே அவங்க விரிவுரையாளராக, அதாவது தற்காலிக விரிவுரையாளராக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தந்திருந்தாங்க. ஒரு 4 வருஷம் அந்த இதில் நான் அவங்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு பாடசாலைக்கு அனுமதி பெற்று பாடசாலையில் கற்பிக்கிறதுக்கு 2000ஆம் ஆண்டில் நான் போய் இந்த பரதநாட்டிய ஆசிரியராக அங்கே போய் கடமையாற்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அப்போ இருந்து இந்த பரதநாட்டியம் எங்களோட பின்னி பிணைஞ்சு வரக்கூடியதாக இருந்து வந்தது. இது நான் 5 வயதிலேயே
இந்த பரதநாட்டியத்தை படிக்க தொடங்கிட்டேன். ஏன்னா எங்களோட அம்மா அதில் பரதநாட்டியத்தில் கல்வி கற்றுக்கொண்டு திரு கைலாச பிள்ளை ஆசிரியர்ன்னு சொல்லி அவர் பரதநாட்டியத்தை மட்டக்களப்பில் வந்து கூடுதலாக சொல்லி கொடுத்துருந்த அந்த காலத்தில் எங்களோட அம்மா வந்து அவர்கிட்ட பரதநாட்டியத்தை படிச்சிருந்தா. அதனால் என்ன அவங்க அந்த துறையிலேயே கொண்டு போகக்கூடியதாக இருந்ததாக நான் பாடசாலைக்குள்ளே வரக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் படித்து கொண்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பரதநாட்டியத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வேணுமே என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு யாழ் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் எனக்கு இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் அங்கே யாழ்ப்பாணம் போய் படித்து கொண்டிருக்கக்குள்ள உலகமே அறிஞ்ச ஒரு நடன கலைஞர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு இன்றைக்கு இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால் திரு ஏரம்பு சுப்பையா, மிகவும் பிரபல்யமான கலைச்செல்வன் ஏரம்பு சுப்பையா என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கொக்குவில் கலாபவனத்தில் கலாபவனத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த பேராசான் அவருடைய மகள் அவ சொல்றது கலாகீர்த்தி திருமதி சாந்தினி சிவனேசன் அவங்கள்ட்ட படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. நாங்கள் அதை பெருமையாக தான் நினைக்கிறோம். இன்றைக்கு அவங்களும் என்னோட ஒரு குரு. அதற்கு பிறகு அங்கே அவங்களோட நான் படித்து கலாவித்தகர் என்ற பட்டத்தையும் அங்கே யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டு மீண்டும் மட்டக்களப்புக்கு திரும்ப அந்த கல்வியை படிப்பிச்சு கொண்டு வர்ற சந்தர்ப்பத்தில் 2018ஆம் ஆண்டு எங்களோட அந்த கலை நிறுவனம் 10வது ஆண்டை நிறைவு செய்து என்றதுக்காக ஒரு சதங்கை நாதாமிர்தம் என்ற நிகழ்வை நாங்கள் முன்னுக்கு வச்சோம். எங்களோட மட்டக்களப்பு மக்களிடையே எங்களோட கலார்ப்பண நாட்டிய நிலையத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டைமில் நாங்கள் 163 மாணவர்கள் எங்களோட இந்த நிறுவனத்தில் பயின்று கலார்ப்பண நாட்டிய நிலையத்தில் பயின்று கொண்டிருக்கிற இந்த 163 மாணவர்களையும் இந்த ஸ்டேஜில் ஏற்ற வேணும், அவங்களோட ஆதங்கங்கள் மற்றது அவங்களோட நிகழ்வுகள் அதெல்லாம் வெளியில் வரணும்னு சொல்லி 163 பேரையும் ஏற்றி அவங்கள ஸ்டேஜில் ஒரு ப்ரோக்ராமை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு நல்லதை நாங்கள் செய்து விட்டுருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம், அந்த நிகழ்வு இடம்பெற அதே சமயத்தில் நடனமே தெரியாத அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து டான்ஸுக்கு எங்கள்கிட்ட விட்டுட்டு இருக்கிற அந்த பேரண்ட்ஸை ஸ்டேஜில் நாங்கள் ஒரு பரதநாட்டியம் ஆட வச்சோம். அது எங்களுக்குரிய ஒரு பெருமை என்று நான் நினைக்கிறேன். அது எங்களோட கடமையும் தான். ஏனெண்டா அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இந்த கலையை கொடுக்க போகிறோம், பரதநாட்டியத்தை கொடுக்க போகிறோம்னு சொன்னால் எங்களால் முடிஞ்சதை செய்ய வேணுமேன்னு சொல்லி அதையும் விட இந்த பிள்ளைகள மனப்பாங்கு சில வேளை பார்த்தா வேறு பிள்ளைகள் ஒரு ஆள் எடுத்திருப்போம் ஒரு ஆள் எடுத்திருக்க மாட்டோம் இப்படி செய்வாங்க. அப்படி இல்லாமல் 163 பிள்ளைகளையும் நாங்கள் அதில் ஏற்றி ஒரு ஸ்டேஜில் அவங்கள அரங்கேற்றி ப்ரோக்ராம் உண்டு நாங்கள் செய்திருந்தோம். அதுக்கு பின்னுக்கு வந்து நாங்கள் 2023ஆம் ஆண்டு திரும்ப 15வது வருடத்தை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு அதிலேயும் ஒரு நிகழ்வு நாங்கள் கொடுக்குறோம். அதில் கொஞ்சம் நாங்கள் அங்கே இருந்து 2018 கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் என்றது நாங்கள் காட்டுறதுக்கு கலார்ப்பணம் என்று சொல்லி ஒரு நூலை வெளியிட்டோம். அதில் வந்து என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் வந்து நூலை வெளியிடையிலும் நாங்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க செய்யலாம். இதில் நாங்கள் கலார்ப்பணம் என்று சொல்லி கலார்ப்பண நாட்டிய நிலையத்தால் நான் வெளியிட்ட அந்த நூல் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் எங்களோட பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் என்ற ஒரு பகுதி வந்து பெரும்பான்மையாக இருக்கும். தியரியை விட தியரி எல்லா பிள்ளைகளாலையும் படித்து செய்யலும். இந்த ப்ராக்டிக்கலுக்கு மற்ற பாடங்களுக்கு எப்படி இந்த புத்தகங்கள் நூல்கள் இருக்குதோ ஆனால் எங்களோட பரதநாட்டியத்துக்கு நூல்கள் இருந்தாலும் அந்த ப்ராக்டிக்கலை எப்படி செய்கிறது என்றதுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பாட புத்தகம் இல்லாமல். அப்போ A லெவல் ஆக்களுக்கான ப்ராக்டிக்கலுக்குரிய பகுதியை நாங்கள் எழுதி அதில் வெளியிட்டோம். அது எங்களுக்கு சக்ஸஸும் தான். நிறைய மாணவர்களுடைய ஆசிரியர்களிடையே அந்த புத்தகங்கள் போய் சேர்ந்திருக்குது. அவங்க இதை மற்ற ஜெனரேஷனுக்கு படிப்பிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. நல்ல விஷயம். அது கலைகள் அப்படித்தான் வளர்க்கப்பட வேணும். அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் நாங்கள் CD ஒன்றை வெளியிடுறோம். இருவட்டு வெளியிட்டோம். நாங்கள் அதை ஒரு பேர் நாமம் ஒன்று வச்சுருந்தோம், கல்லூர் பெருவெளம் என்று சொல்லி. அதாவது கல்லடியை சேர்ந்த நாங்கள் கல்லூர் பெருவெளம் என்று சொல்லி அதில் ஒரு பாடல் பகுதி, கிருஷ்ணருக்குரிய முருகனுக்குரிய பிள்ளையாருக்குரிய பாடல்
பாடல்களை பாடி நாங்கள் அதை வெளியிட்டிருந்தோம். அதை வெளியிடும் போது எனக்கு நிறைய உதவிகள் எல்லாம் கிடைச்சது. பிள்ளைகள், என் மகன் வந்து ஒரு மிருதங்க கலைஞர். அவர் தற்போது வந்து இது கேரளா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் செய்கிறதுக்கு, எம்ஏ படிக்கிறதுக்கு, மிருதங்கத்தில் செய்கிறதுக்கு போயிருக்கிறார். எங்களுக்கு மூலம் நாங்கள் அந்த கலையை கொண்டு போகணும்னு நினைச்சிருக்கிறோம். அது மாதிரி என்னுடைய கணவர், என்னுடைய அப்பா அம்மா, எனக்கு இன்னொரு மகள் இருக்கிறாங்க. அவங்களும் கூட அந்த டான்ஸில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது மாதிரி அவங்களோட உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் இதை கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இந்த கலையை. அதுக்கு தொடர்ந்து உங்களோட வந்து பல விடயங்களை கேட்டு அறிந்து வருவதற்காக இருக்கின்றோம். நீங்கள் விடயங்களை கூறுகின்ற போது ஒவ்வொரு விடயங்களும் பெருமதி வாய்ந்தவையாக இருப்பதோடு மாத்திரமில்லாமல் அவை ஒவ்வொன்றும் பதிவுக்குரியவையாக இருக்கின்ற விடயம் என்பது இங்கே மறுப்பதற்கு இல்லை. நாங்கள் நிகழ்ச்சியிலே சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவேளை, வர்த்தக விளம்பர இடைவேளைக்கு பின்னர் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களோட வந்து இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய நடன ஆசிரியனுடைய அவருடைய வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும் அவருடைய துறை சார்ந்த அனுபவங்களையும் நாங்கள் கேட்டிருந்து கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களுடைய மகன் இன்று மிருதகத்துறையிலே மேற்படிப்புக்காக இந்தியா சென்றிருக்கின்ற விடயம். உங்களுடைய குடும்பத்தினரும் இந்த கலை பயணத்திலே தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்கிறது? இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், நான் என்னுடைய அம்மாவிடமிருந்து இந்த கலையை பெற்றுக்கொண்டேன், பின்னர் அம்மாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட கலை உங்களுடைய கணவர் என்று வருகின்ற போது, நீங்கள் ஒரு தனி ஒரு குடும்பமாக போகின்ற போது உங்களுடைய கணவர் அந்த கலை பயணத்துக்கு உங்களுக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றார்? அந்த விடயங்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த அம்மா அப்பாவோட இருந்த அந்த காலங்களில் வந்து நான் அப்படி தொடர்ச்சியாக அந்த கலையை வளர்த்து கொண்டு இருக்கக்குள்ள எங்களோட வந்து இணைஞ்சு கொண்டது தான் என்னுடைய கணவர். அவர் வந்து நாங்கள் எந்த நிகழ்ச்சி செய்கிறதா இருந்தாலும் அது அந்த நிகழ்ச்சின்றதுக்கு சொல்ல தாண்டி எங்களோட கற்பித்தல் டைம், அந்த டைமில் வந்து எங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும். வீட்டில் பிள்ளையை பார்க்க வேண்டி இருக்கும், அது மாதிரி மகனோட வேலைகள் இருக்கும், எங்களோட அப்பா அம்மாவோட வேலைகள் இருக்கும். இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தானே எடுத்துருவார். அதெல்லாம் எடுத்துட்டு என்ன செய்வார், என்னை கொண்டு போய் அந்த கிளாஸ் ரூமில் விட்டுருவாங்க. அந்த கிளாஸ் ரூமில் நான் எடுக்கிற டைம் வேறு யாரும் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கணவர் 9 மணி 10 மணி இரவு 11 மணி ஆகினாலும் அவர் இருந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து நிறைய விஷயங்களை செய்து தந்து உதவியாக இருக்கிறவர். மற்றது இந்த நிகழ்வுகள் நடக்கிற நேரம் பார்த்தா என்னை விட நான் முழுக்கவுமே இந்த ப்ரோக்ராம்ல இறங்கிடுவேன். ஃபுல்லாக இறங்கினா அவர் வந்து வீட்டு வேலைகளை கவனிக்கிறதோடையும் கூட என்ன செய்வாருன்னு சொன்னால், இப்போ எங்களோட அம்மாக்களுக்கு எது உதவி வேணுமோ அப்பயும் அங்கே போய் செய்து கொள்வார். மகளில் வந்து எப்படி ஒரு சவாலாக இருக்கும், படிக்கிற ஒரு மகள் இருக்கக்குள்ள மகன் கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் அப்போ அவ கிளாஸுக்கு எல்லாமே தோணும். அப்போ அதுக்கெல்லாம் செய்து கொடுப்பார். அதை விட ப்ரோக்ராம்ண்டா டெக்கரேஷன்லேருந்து நாங்கள் அவங்கள உபசரிப்பு குழுவிலிருந்து பிறகு நாங்கள் வந்து நாங்கள் கெஸ்ட்டை ஒரு ஆக்களை கூப்பிட்டுருப்போம். அந்த கெஸ்ட்டை கூட்டி வாரதுலேருந்து எல்லாமே பக்கபலமாக எங்களோட இருக்கிற ஒரு ஆள் தான் அவர்கிட்ட நாங்கள் கேட்போம். நாங்கள் வந்து என்னென்னா, நான், என்னோட மகன், என்னோட மகள் எல்லாரும் நல்லா பாடுவாங்க. அதுக்கு கூட எல்லாரும் கேட்பாங்க அவர்கிட்ட, நீங்க பாடுவீங்களான்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நான் பாடலாம், நான் பாடுற ஆக்களுக்கு துணையாவே இருப்பேன். அப்படி சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த விஷயத்துல நாங்க இதோட மட்டும் நிக்கிறதும் இல்லை, அடுத்து தாண்டி சில விஷயங்களை செய்து போவோம். அதுக்கு கூட அவர்கிட்ட உதவி எங்களுக்கு கட்டாயம் இருக்கு. அது இல்லாம எங்களால பயணிக்கிறது இந்த கலையில கஷ்டம். ஆண்கள் எடுத்துக்கொண்டால் குறிப்பிடுவார்கள், தங்களுடைய வெற்றிகளுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பர் என்று சொல்லி ஆண்களை பொறுத்தவரையில் எல்லோருமே துறை சார்ந்து விழுந்து வருகின்ற எல்லோருமே குறிப்பிடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை வரலாறை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய கணவர் மிகுந்த ஒரு பலமாக இருந்து வருகின்றார். அந்த விடயம் தொடர வேண்டும். இது தனியே உங்களுடைய குடும்பத்துக்கான பயனாக இல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டம், அதே போன்று கிழக்கு மாகாணத்தையே உங்களுடைய கலை பாரம்பரியத்தை பரப்புவதற்கு ஒரு மிகுந்த உறுதுணையாக இருக்கின்ற அடிப்படையில் நாங்களும் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சில விடயங்கள் தொடர்பாக, உங்களுடைய ஆரம்ப காலங்கள் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் கேட்டிருந்து கொள்ளலாம். ஒரு கலை பாரம்பரியத்தில் இருந்து ஏற்கனவே சிறு வயதில் முதல் பரதக்கலையை கற்று வந்த நீங்கள் பின்னர் பல்வேறுபட்ட குருக்களிடம் உங்களுடைய பரதக்கலைகளை பெற்றுக் கொடுக்கின்றீர்கள். அவ்வாறு பெற்றுக் கொடுக்கின்ற போது இந்த பரதக்கலை மீதான ஈடுபாடும், இந்த பரதக்கலை தொடர்பாக உங்களுக்கு தோன்றிய அந்த எண்ணப்பாடுகளும் எவ்வாறாக இருந்தன?
நான் கற்றுக்கொள்கிற நேரம் வந்து சின்ன வயதாக இருக்கும்போது இந்த விளக்கம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. ஓ லெவல் ஏ லெவல் வார நேரம் வந்து எங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்தது. அப்போ இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி நாங்கள் இந்த கலையை கற்று மற்றாக்கள்கிட்ட எப்படி கொடுக்க போகிறோம் என்றதில் என் மனதுக்குள்ளே தோன்றின ஒரு விஷயம், எல்லா பிள்ளைகளும், அதாவது கஷ்டமான பிள்ளைகள், மற்றது வந்து இப்போ இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உதவி கிடைக்காத பிள்ளைகளாக இருப்பாங்க, அப்படியான நாட்கள் எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நாங்கள் நிப்பாட்ட வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதை வச்சுத்தான் இந்த அளவுக்கு நான் படித்து வந்து இந்த அளவுக்கு நான் படித்தது குறைவாக இருந்தாலும் நான் வந்து நிறைய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதை என்ன விஷயத்துக்காக குறிப்பிடுறேன் என்று சொன்னால், இப்போ நான் படிச்சிருக்கிறது வந்து டிப்ளமா வரைக்கும் தான். ஆனால் நான் கலாவித்தகர் எக்ஸாம் செய்திருக்கிறேன். அது மாதிரி பயிற்றப்பட்ட நடன ஆசிரியர்களாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னை விட உயர்ந்த பதவியில் என்னுடைய மாணவர்களை நான் இன்றைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறேன். அது என்னத்தை வச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். நான் வந்து என்னென்னா, அவங்க வந்து ஓ லெவல் படித்து ஏ லெவல் படித்து என்னை தாண்டி அவங்க டிகிரி செய்து கொண்டு டிகிரி முடித்து அதுக்கு மேலே எம்ஏ செய்கிறார்களாக இப்போ இருக்கிறாங்க. அப்போ இந்த துறையை அப்படி கொண்டு போகணுமென்று நான் எப்போ நினைச்சனோ அந்த எய்மை கொண்டு வந்து நான் இங்கே ஓரளவுக்கு சரி நான் நிறுத்தி இருக்கிறேன். இப்போ பார்க்குற சந்தர்ப்பத்தில் மிச்சம் சந்தோஷமாக இருக்கேன். இந்த கலை வெளியில் பரவி கொண்டிருக்கிறன்றதுக்கு என் மாணவர்கள் ஆதாரமாக இருக்கிறாங்க. இப்போ அதை முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள்லையும் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, டான்ஸ் கிளாஸ். அது எனக்கு சரியான சந்தோஷம். ஏனென்றா என்னட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஒரு குருவாக என்னட்ட ஆசீர்வாதம் வாங்கி விஜயதசமி அன்றைக்கு அவங்களுக்கு கிளாஸ் நான் ஆரம்பித்து வச்சிருக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். தற்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான விமர்சனம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், குருவுக்கும் அதை போன்று மாணவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு நிலை தொடர்பான ஒரு விமர்சனம் இருக்கிறது. முன்னைய காலங்களை பொறுத்தவரையில் குரு பக்தி என்பது மாணவர்களிடம் அதை போன்று கற்றுக் கொடுக்கின்றவர்களிடம் மிகுந்து இருந்தது என்று குறிப்பிடுவார்கள். உங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த இணைப்பு எவ்வாறாக தொடர்ச்சியாக செல்கின்றது? அவை எவ்வாறு நீங்கள் அந்த விடயங்களை ஒருங்கு சேர கட்டிக்காத்து வருகின்றீர்கள்? அவை தொடர்பாக சற்றங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்குமா? உண்மையாக குரு சிஷ்ய பரம்பரையில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான் எங்களுடைய பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியத்தை வந்து என்னுடைய குரு எனக்கு எப்படி அதை தந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த குரு பக்தியை நாங்கள் வளர்த்து கொண்டு வர ஒரு கலையாக இதை நாங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். என்ன போன்று என்னுடைய அந்த செயற்பாடு போன்று பல நடன ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. கலார்ப்பண நாட்டிய நிலைய மாணவர்கள் அதிலிருந்து எந்த விதத்திலையும் வலுவினவர்கள் இல்லை. அவங்க வந்து எப்பவுமே குருவை சார்ந்ததான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்லலாம். அவங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் தங்களுக்கு இருந்தா கூட வந்து என்னிடம் அதை விளங்கப்படுத்தி சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இன்று வரை அவங்க அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அனைத்து மாணவர்களும் குரு சிஷ்யன் என்ற பரம்பரையை நீடிச்சு கொண்டு எங்களோட கலார்ப்பண நாட்டிய நிலையம் மூலம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க கேட்டதுல இருந்து இந்த குரு சிஷ்ய பரம்பரை எப்படி இருக்கு என்று கேட்ட வரைக்கும் எங்களோட பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் குரு சிஷ்ய பரம்பரையை நாங்க வளர்த்து கொண்டே வரோம். எங்களோட பிள்ளைகளும் அதை அனுசரிச்சு கொண்டே தான் வராங்க. நிச்சயமாக சிறப்பான விடயம். ஏனென்றால் நான் இந்த விடயத்தை கேட்பதற்கான காரணம் இப்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் சார்ந்த விடயங்களாக இருந்ததன் காரணமாக அந்த விடயத்தை கேட்டிருந்தேன். இன்னும் பல விடயங்களை நாங்கள் உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக இருந்தோம். நிகழ்ச்சியில் சிறிதொரு வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்தும் துறக்கப்பாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எங்கள் துறக்கப்பாடு நிகழ்ச்சியிலே நடன ஆசிரியை சசிகலா ராணி ஜெயராம் அவர்கள் இணைந்து தன்னுடைய துறை சார்ந்த அனுபவத்தினுடைய விடயங்களை பகிர்ந்து வருகின்றார். மிக பெருமதியான விடயங்களாக இருக்கிறது. பரதக்கலையினுடைய வளர்ச்சி போக்கு தொடர்பாக அவர் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போன்று குருவுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான அந்த இணைப்பு எவ்வாறு இன்றைய காலகட்டத்திலும் கட்டியெழுப்பப்படுகிறது என்றும், தன்னுடைய மாணவர்கள் இந்த விடயத்திலே எவ்வாறு இந்த விடயத்தை மிகுந்த ஒரு ஒழுக்கமாகவும் அதே போன்று ஒரு கட்டாயமாக இதை கடைபிடிக்கின்றார்கள் என்ற விடயங்களையும் அவருக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். இவை ஒரு பெருமதி சேர்க்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பகுதியிலும் அவரிடம் பல விடயங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். குறிப்பாக உங்களுடைய கற்க வருகின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த கலையை நீங்க கற்பிக்கின்ற போது என்னென்ன வழிமுறைகளை கையாளுகின்றீர்கள்? நான் இந்த பரதநாட்டியம் கற்பிக்கிற
சந்தர்ப்பத்தில் ஏனைய பாடங்களில் வந்து அவங்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன் சில இடங்களில். என்னுடைய மகள் அவன் படிக்கிறபடியால் மகன் படித்தபடியாக எனக்கு அந்த துறை கொஞ்சம் தெரியும். இந்த அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தான் மற்ற பாடங்கள் கூடுதலாக பெற்றார் சரி ஆசிரியர் சரி கட்டுப்பாட்டோடு தான் கூடுதலாக அந்த பாடங்கள் அவங்களுக்கு அவங்க கற்பித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. அவங்கள வந்து எவ்வளவு தூரம் அவங்களோட நாங்கள் இறங்கி போக முடியுமோ அவங்களோட நிலைக்கு நாங்க கீழ் இறங்கி ஒரு குட்டி ஒரு சின்ன பிள்ளைன்னு சொன்னா அவங்களோட இப்படி நாங்க பழகணும் சொல்லி அந்த மாதிரி இறங்கித்தான் நாங்க அவங்களோட கற்றுக் கொடுக்கிறோம். அதே நேரம் கொஞ்சம் வளர்ந்த மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் என்று சொல்ற நேரம் அந்த வகுப்புக்கு போவாங்க, இந்த வகுப்புக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. அவங்களுக்கும் நிரம்ப விஷயங்கள் தலையில வந்து கூடிக்கிடும், அவங்களோட மூளையில வந்து நிறைய கூடிடும். அப்ப அதை வந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி தான் நாங்க இந்த கற்றலை கற்பித்தலை நாங்கள் கற்பிக்கிறோம். அது பரதநாட்டியத்தில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் அதை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிற அதாவது படிப்பிச்சு கொடுக்குற விஷயங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயமா தான் அவங்களுக்கு கொடுத்து போவோம். ஒரே மிக்க எல்லாத்தையும் கொடுத்து அவங்களால முடியாது தானே. அப்படியான சந்தர்ப்பம் இருக்கிறதால தான் மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, பரதநாட்டிய பாடத்தை நோக்கி ஓடி வராங்க. சில பெற்றார்கள் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால், டீச்சர் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த கிளாஸை கட் பண்ணி இந்த கிளாஸுக்கு வேற நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அநேகமான நடன ஆசிரியர்கள் இந்த கல்வி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு சங்கீத பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தாளம் போட்டு இருந்து படிக்கலாம். ஆனால் பரதநாட்டியம் அப்படி இல்லை. காலில் வேகமாக தட்டி கொண்டும் சில நுணுக்கங்களை அசைவுகளை பயன்படுத்தி கொண்டும் அவங்க செய்ய வேண்டும். அப்படி செய்கிற நேரம் எல்லாத்தையும் நாங்கள் உண்டா போட்டோம்னு சொன்னால் அவங்களால முடியாது. அதனாலேயோ என்னவோ தெரியாது, நாங்கள் போகிற மெதட் அவங்களுக்கு பிடிச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பாடத்துக்கு இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் எங்கள்கிட்ட வந்து படித்து அவங்க ஓஎல் எடுத்து வேற ஒரு துறைக்கு போனால் கூட அவங்க திரும்ப வாராங்க, வந்து எங்களோட ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி டீச்சர் நாங்கள் அதில் படித்து கொண்டிருந்தாலும் இங்கே உங்களோட ப்ரோக்ராம் செய்ய எங்களுக்கு விருப்பம் என்று எத்தனையோ பிள்ளைகள் கேம்பஸ் முடிச்சா கூட எங்களோட ஜாயின் பண்ணிக்க. அப்போ ஈவன் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் கூட வேறு துறைக்கு போயிடுவாங்க. இப்போ என்னோட படித்த பிள்ளைகள் டாக்டராக இருக்கிறாங்க, என்ஜினியராக இருக்கிறாங்க. அப்படியான மாதிரி தான் எங்களோட கற்றல் அங்கே இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். மற்ற பாடங்களை விட எங்களோட பாடம் ஈஸியான பாடம். அதுவும் இப்படி நுணுக்கமாக கொடுக்க போகக்குள்ள அந்த பிள்ளைகள மைண்டில் இருக்கிற கஷ்டங்களை அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பாடம் என்று நான் நினைக்கிறேன். அது இவ்வாறு பல துறைகளிலும் தங்களுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய மாணவர்களும் உங்களிடம் வருகின்றார்கள். அவ்வாறு பெறக்கூடிய மாணவர்களை எவ்வாறு நீங்கள் ஊக்கப்படுத்துகின்றீர்கள்? குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இடைப்பாட விதான பாடங்களாகத்தான் நடன பாடம் என்பது இருக்கின்றது. பின்னர் உயர்தரம் வருகின்ற போதுதான் அது ஒரு துறை சார்ந்த பாடமாக வருகின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலே சில மாணவர்களுக்கு கணித துறையிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவர்களுக்கு கணித துறையிலே அதீத ஈடுபாடு இருக்கு, விஞ்ஞான துறையில் ஈடுபாடு இருக்கு. இவ்வாறு வருகின்ற மாணவர்கள் உங்களிடம் பரத கலையை கற்க வருகின்ற போது அவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்துகின்றீர்கள்? அவை தொடர்பாக சற்று எங்களோட பகிரக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக அவங்க வந்து வேறொரு துறைக்கு மாறி போறாங்க. எப்படின்னு சொன்னா அவங்க இப்ப மாறி வர உலகில் அவங்களும் மாறி வர வேணும்ன்றதுக்காக அவங்க ஏதாவது ஒரு துறைக்குள்ள நாங்க போகணும்னு சொல்லி அதுக்குள்ள போயிடுறாங்க. சில சமயத்துல அதுல அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது. அந்த ஏற்படுற பட்சத்துல இவங்களுக்கு நாங்க படிப்பிக்கிற இந்த பரதநாட்டியம் கை கொடுக்குது. அதனால நாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்கள கொண்டு போகிறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சயின்ஸ் படித்த பிள்ளை வந்து நாங்கள் இங்கே எங்களோட பரதநாட்டிய கிளாஸ் மூலம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட்னு வட இலங்கை சங்கீத சபை எக்ஸாம் நாங்கள் எடுக்க வச்சுருக்கோம். அதுபோல் அந்த எக்ஸாம்கள் இப்போ நிறைய லண்டன்ல இருந்து எக்ஸாம்கள் அப்படியா நடக்கிற எக்ஸாம்கள் எல்லாம் நாங்கள் போட்டு வைக்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதிலிருந்து கொஞ்சம் தவறுற பட்சத்தில் எங்களை நாடினா தவறாமல் இருக்கிறார்கள் கூட வேறொரு வழியால் அவங்க வந்து இப்போ சில வேளை ஃபாரின் போகலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்துறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் இந்த துறையில் இருக்கிற ஹை அவ்வளோத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்போ கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு அதை ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். சில இப்போ பார்த்தா கொஞ்சம் கிராமப்புறங்கள் இருக்குது. அந்த கிராமப்புறங்கள்லேருந்து வார பிள்ளைகள் இப்படியான சந்தர்ப்பம் ஏற்படுறத அவங்க உள்வாங்கி எங்களோட வந்து சகஜமாக கதைப்பாங்க. கதைச்சு சொல்கிற நேரம் அவங்களுக்கு இப்போ அவங்க ஒரு டீச்சர்ஸ் கிரேட் எடுத்தாக்கலாம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு அங்கே ஒரு நடன வகுப்பை வைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டி விடுறோம். ஆனால் கூடுதலான பிள்ளைகள் வந்து
அதுலேயே போயிடுவாங்க. நான் சொல்கிறது வந்து 1-2 பிள்ளைகள் அப்படி. ஆனால் அது வந்து இப்போ வந்து கூடுதலாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் அந்த பிள்ளைகள் இதை படிக்கிறதால அதுலேயும் நாங்கள் முன்னேறி போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க ஐக்கியூ ரீதியாக பார்த்தா நாங்கள் எங்களோட அசைவுகள் இதெல்லாம் வந்து பிள்ளைகள் மற்ற பாடங்களை படிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறதால அவங்க வரக்குள்ளே நாங்கள் அப்படியும் ஒரு வகையில் அட்வைஸ் பண்ணி அவங்கள அதை படிப்பிச்சு விடுறோம். அதை கொண்டு அவங்க அடுத்த துறையையும் கொஞ்சம் உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி வார பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஐடியாக்களை சொல்லி கொண்டிருக்கிறோம், படிப்பிக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பல விடயங்களை நாங்கள் நடன ஆசிரியர் திருமதி சசிகலா ராணி ஜெயராம் அவர்களிடமிருந்து நாங்கள் பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாளுக்குரிய நிகழ்ச்சியினுடைய நேரம் நிறைவடைகின்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நிகழ்ச்சியிலே இந்த நேர்காணலில் நாங்கள் இந்த இடத்தோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. அவை தொடர்பாக அடுத்த வார நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் அடுத்த வாரமும் தொடர்ந்தும் திருமதி சசிகலா ராணி ஜெயராம் அவர்களுடைய துறை சார்ந்த பயணங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயத்தை மீளவும் ஞாபகப்படுத்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நான் கீர்த்தனன். வணக்கம் நேயர்களே. வணக்கம்.